இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இருப்பாங்க. உட்காந்துட்டு போவோம். கைய நீட்டினா கையில நடுக்க அப்படி இப்படி நடுக்க ஆரம்பிச்சுரும். இது ஒரு ஆரம்ப கால ஒரு பிகினிங் ஸ்டேஜ். எல்லாருக்கும் முத்தி போய் பெரிய பிரச்சனை உண்டாக்குமான்னு சொல்ல முடியாது. சாதாரணமா இருக்கும். சாதாரண நல்லா கூட போயிடும். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போய் அது பெரிய லெவல்ல பிரச்சனை உண்டாக்கிட்டு அதுக்கு பேர் தான் பார்க்கின்சோனிசம்பாங்க. கை, கால் உதற நடுக்கம் வந்துக்கிட்டே இருந்துக்கும். இது மாரி சிலவங்க வந்திருக்காங்க. ஒரு பிரபலமான நம்ம டாக்டர் ஒருத்தர், பேர்லாம் சொல்லக்கூடாது. அப்ப அந்த பிரச்சனைக்காக கேள்விப்பட்டு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் குடுத்தோம். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்தியா நிறைவா போனார். எல்லாம் காரணம் ஏதாவது உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு எதனால அந்த நோய் வருது? நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய்க்கான காரணம் என்னன்னு தெரியாம மேல் பூச்சா ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அது நோய் நிரந்தரமா நல்லாகும். தற்காலிகமான தீர்வு தரலாம். நம்ம ட்ரீட்மெண்ட் பேசிக் கான்செப்ட்டே இந்த நோயின் காரணம் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடிக்கு மாரி அது ரூட் காஸ்ட். அது என்ன காரணம் தெரிஞ்சுட்டு வேற தெரிஞ்சுக்கிட்டு அது சரிப்படும்போது நிரந்தரமா அது நல்லாயிட போகுது. எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம மூளையின் தன்மை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் குடுத்து இதையும் சேர்த்து செய்யும்போது வெற்றி ரொம்ப சூப்பரா சக்ஸஸ் ஆயிடும். அப்போ இது மாரி நடுக்கங்கள் அதிகமா இருக்கும். அது மூளை சம்மந்தப்பட்டது. அப்போ எந்தெந்த உறுப்புகள் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது அந்த நடுக்குவாதம், அந்த நடுக்குங்கிறது அது பார்க்கின்சோனிசம் கூட நிரந்தரமா நல்லாயிடும்.